இந்தியாவின் பன்முகத்தன்மையை சீர்குலைக்கும் பாசிச பாஜக மோடி அரசின் ஜனநாயக படுகொலையை கண்டித்து புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பினர் சார்பில் சுதேசிமில் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லி முதல்வர், ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் நள்ளிரவில் கைது, சிறை, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்கு முடக்கம், தேர்தல் பத்திரம் மோசடியில் உச்சநீதிமன்ற நீதி அரசர் உத்தரவை மீறும் பாஜக, சுதந்திர இந்தியாவின் பன்முகத்தன்மையை சீர்குலைக்கும் பாசிச பாஜக மோடி அரசின் ஜனநாயக படுகொலையை கண்டித்து நடந்த இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பின் நிறுவனர் சாமிநாதன் தலைமை தாங்கினார். தமிழரசன், பிரவீன் பிர்லா, மணிகண்டன், கௌதமன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். ஒருங்கிணைந்த முழக்கங்களை ஷிஷாந்த், மனோஜ் முழக்கமிட்டு போராட்டத்தை துவக்கி வைத்தனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு கண்டன உரையை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் திமுக அமைப்பாளர் சிவா மற்றும் மாநில பொருளாளர் பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், ஆம் ஆத்மி கட்சியின் மாநில செயலாளர் ஆலடி கணேசன் ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர். இதில் திராவிட விடுதலைக் கழக லோக ஐயப்பன், தமிழக வாழ்வுரிமை கட்சி ஸ்ரீதர், அண்ணா பேரவை சிவ இளங்கோ, தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க பிரகாஷ், தமிழர்களும் அழகர், மனிதநேய மக்கள் கட்சியின் சகாப்தீன், பெரியார் சிந்தனையாளர் இயக்க தீனா, அம்பேத்கர் மக்கள் படை பாவாடராயன், பி-போர்டு பஷீர் அகமது, தமிழ் மீனவர் விடுதலை வங்கிகள் பெருமாள், இந்திய தேசிய இளைஞர் முன்னணி தாமரை கண்ணன் மற்றும் புதுச்சேரி இயற்கை மற்றும் கலாச்சார புரட்சி இயக்கம் பிராங்க்லின் பிரான்சுவா, கூடப்பாக்கம் மக்கள் குரல் விநாயகம், தாயுமானவர் தந்தை பெரியார் இயக்கம் சக்திவேல் உள்ளிட்டோர் கண்டன உரை நிகழ்த்தினர். இறுதியாக பிரதீப் ராஜ் நன்றி உரையாற்றினார்.